ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிலாம் நல்லபடியாக கொண்டாடிட்டிங்களான்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ. இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி அன்னைக்கு நைட்டு வெங்காயம்லாம் ரெடியாக வெட்டி வச்சுட்டேன். உளுந்த வடைக்கு உளுந்தும் ஊற வச்சாச்சு. பருப்பு வடைக்கு கடலப்பருப்பையும் நான் ஊற வச்சுட்டேன். அப்பம் போடுறதுக்கு தேவையான மைதா, ரவை, ஏலக்காய், ஜீனி எல்லாமே போட்டு அதையும் கலந்து வச்சுட்டேன். நான் எப்பயுமே தீபாவளி அன்னைக்கு நைட் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருவேன். காலைல எந்திரிச்சிட்டு வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உளுந்து மாவு, பருப்பு வடைக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக அரைச்சி அதுக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம பருப்பு வடை, உளுந்து வடைக்கெலாம் கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா காலைல எந்திரிச்சு அதை சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி போட்டுக்கலாம். அப்போ ஒரு கரண்டியில் நான் அந்த மாதிரி ஊற்றுவேன். ஊற்றும்போது ஈவனாக ஒரே மாதிரி வரும். சூப்பராக ஊற்றினோன்னு பாருங்கள், புஸ் புசுன்னு எலும்பி வந்துருச்சு. அப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அப்போ ரெசிபி வேணும்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ நான் போடுறேன். இப்போ நைட் உளுந்த வடைக்கு பருப்பு வடைக்கெலாம் ஆட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்பமும் போட்டு வச்சாச்சு. குலோப் ஜாமுனும் நான் போட்டு வச்சுட்டேன். நைட்டு ஒரு 3 மணியை போல் கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அத்தை. அப்போ அப்போயே நைட்டு நான் கறியை வேக வச்சுட்டு குழம்புலாம் தாளித்து நான் ரெடியாக வச்சுட்டேன். இது தலைக்கறி குழம்பு காமிச்சது. மட்டன் குழம்பு, மட்டன் கறி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு வச்சா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரெடியாக நான் செஞ்சு வச்சுட்டேன். மட்டன் தலைக்கறி குழம்பு எங்கள் அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு அதை செஞ்சுட்டு, அப்புறம் மட்டன் சுக்கா பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. அதையும் அவங்களுக்கு நான் ரெடியாக செஞ்சு வச்சுட்டேன். செஞ்சு வச்சுட்டு இப்போ அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெயை மிளகு, வெள்ளைப்பூடு, அப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அதை வெடிக்க வச்சுட்டு, அந்த எண்ணெயை கொஞ்சம் ஆறினோடனே பிள்ளைங்க தலையில் எனக்கு எல்லாத்துக்குமே தேய்ச்சிட்டு நாங்கள் குளிச்சுட்டு உளுந்த வடை, பருப்பு வடைக்கு நைட்டே மாவெல்லாம் ரெடியாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டேன். இப்போ நான் எடுத்து எண்ணெயில் போடுறேன் பாருங்கள். நம்ம அப்போ அரைச்சி ஆட்டின மாதிரியே தான் நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெயும் சுத்தமாக பிடிக்காது. நான் எப்போயுமே இதே மாதிரி தான் நான் செய்வேன். நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நைட்டே இந்த மாதிரி அப்பம் போட்டு வச்சுருங்க. அப்புறம் குலோப் ஜாமுன், அதிரசம் முறுக்குலாம் முன்னாடி நம்ம போட்டுருவோம். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வடை, அப்பம் அதெல்லாம் சுடும்போது நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வடை சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் போட்டு கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எண்ணெய் சூடானோன்னு போட்டு எடுத்தோம்னா வடை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெய் குடிக்காது. நம்ம அப்போ அரைச்சி நம்ம ஆட்டுற மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வடையும் சுட்டு எடுத்தாச்சு. பருப்பு வடை, உளுந்த வடை 2மே சுட்டாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே வாரம் பிரியாணி நான் செஞ்சுருவேன். இப்போ தீபாவளிக்கு பிள்ளைங்க எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. அதையும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு எல்லாமே நான் சமைச்சு முடிச்சிட்டேன். ஒரு பக்கம் இட்லியும் வேக வச்சு எடுத்தாச்சு. தீபாவளி அன்னைக்கு காலையில் இந்த வடை, இட்லி, அப்பம், கறி குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றது தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம அப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிள்ளைங்கள் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் எல்லா சமையலுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பிரியாணிக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வடை, இட்லி, அப்புறம் கறி குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாமே நான் செஞ்சுருந்தேன். அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். பிரியாணி வேணும் அப்படின்னா பிரியாணியும் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமையல் எல்லாமே. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சமைச்சிங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி நீங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே கறி குழம்புலாம் சாப்பிட்ருவீங்களா? இல்லை மதியானம் சோறாக்கி சாப்பிடுவீங்களா? அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். பிரியாணியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருந்த தீபாவளிக்கும் இப்போ இருக்கிற தீபாவளிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அப்போல்லாம் எப்படா தீபாவளி வரும்ன்ட்டு அந்த ஒரு வாரமாக அம்மாலாம் அதிரசம் முறுக்குலாம் சுட்டு ரெடி பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஈஸியாக கடையில் கிடைக்கிறதுனால நம்ம ஈஸியாக வாங்கிடுறோம். அந்த ஒரு தீபாவளி இருக்கிற ஃபீலிங் வரமாட்டுது. ஆனால் இந்த மாதிரி காலைல சமைச்சு நம்ம சாப்பிடும்போது அதை கொஞ்சம் நம்ம நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிச்சதை எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டோம். தர்ஷிகா பாப்பா மட்டும் ஒரு இட்லி வச்சுட்டு கொஞ்சம் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுச்சு. நினச்சா நல்லா அது சிக்கன்லாம் சாப்பிடும். ஒரு நேரத்தில் வேணவே வேணான்னு சாப்பிடவே சாப்பிடாது. அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு பாருங்கள், அந்த இனிப்பு, அதாவது குலோப் ஜாமுனு, அப்புறம் அப்பம்,
சர்க்கரை பொங்கல்னால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இனிப்பு ஐட்டமாக நிறையா சாப்பிடுமா, அதனால் போய் நான் அப்பம் போட்டு வச்சுருந்தேன். அந்த சம்படத்தை தூக்கியாந்துட்டு அதுக்கு தேவையான அப்பத்தை எடுத்து அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் வெடி வெடிக்க வெளியே போயிட்டோம். நாங்கள் வெடியை வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். இது அதிரபதி ஆடா அடி எங்கள் வீட்டில் காலைல வெள்ளனே எழுந்திரிச்சிட்டு அங்கே வந்து குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு வெடியும் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே வந்தோடனே அங்கே வந்து வனிதா வந்து சாப்பிட்றதுக்காக எங்களை வெள்ளனே கூப்பிட்டே இருந்தாங்க. சரி இங்கேயும் சமைச்சாச்சு, நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நேரம் வந்து மத்தியானம் அங்கே வந்துடுறோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட்டு இப்போ மத்தியானம் வந்து அங்கே வந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு வனிதா வந்து சாப்பாடு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் சித்தி வீட்டில் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தீபாவளி அன்னைக்கு இப்படி தான் நம்ம வந்து எல்லார் வீட்டுக்கு நம்ம போகும்போது அங்கே வந்து என்னென்ன அவங்க ஸ்வீட்டு இதெல்லாம் செஞ்சுருக்காங்களோ, நம்மளை சாப்பாடெலாம் செஞ்சுருக்காங்களோ சாப்பிட சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து போவீங்களான்னு வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு இடையில பாருங்கள் தர்ஷிகா பண்ணுற சேட்டையை அவங்க மாமா வந்து கீழே படுத்துருக்குறாங்க. அது மேலே ஏறி இந்த மாதிரி ஆடிட்டே இருந்துச்சா, சரி கீழே விழுந்தா போச்சுன்னு சொல்லி நாங்கள் சிரிச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயும் சாப்பிட்டோம். வனிதாவும் வந்து இட்லி, மட்டன் குழம்பு எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி வந்து செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்ந்து நம்ம இங்கே எடுத்து வச்சு சாப்பிடுவோம்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா நைட் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறனால அப்புறம் சாப்பாடு இருந்தாலும் அங்கே வந்து யாராலையும் சாப்பிட முடியாமல் போயிடும் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து சேர்ந்து ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வீட்லேயே அதே சாப்பாடு தான் செஞ்சுருப்போம். அது மாதிரி நம்ம வந்து நம்மளை கூப்பிட்றாங்கல்ல அம்மா, அப்பா வீட்டுக்கு, தம்பி இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கெலாம் கூப்பிடும்போது அங்கெல்லாம் நம்ம போவோம் பார்த்திங்களா, அங்கே போயும் அதை வந்து வேணான்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிடணும். ஏன்னா அவங்களும் செஞ்சு வச்சுட்டு நமக்காக வெயிட் பண்ணுவாங்கள்ல, அப்போ அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு போனாலும் அதையும் கொஞ்சம் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு யார் வீட்டுக்கெலாம் போவீங்க அப்படின்னு வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துவிட்டோம். சித்தி வீட்டில் வந்துட்டு அவங்களும் வந்து சாப்பிட சொன்னாங்க. இப்போ தான் வந்து நாங்கள் அங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். சரி நாளைக்கு ஊருக்கு போகிறோம் வாங்கன்னு சொல்லி எங்கள் சித்தி சித்தப்பாவெல்லாம் நாங்கள் கூப்பிட்டோம். அப்புறம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துவிட்டோம். ஊருக்கு இந்த தடவை வந்து நைட்டே வந்து போயிடலாம், எப்போயும் நாங்கள் மறுநாள் தான் போவோம், நைட்டே போகலான்னு கிளம்பிட்டோம்.
அதை விழுந்துருவேன் கீழே. லைட்டாக விடுது ரொம்ப அப்போ இன்னும் தண்ணியை வச்சு செய்யும். இப்போ வந்து எங்கள் வீட்லேயும் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து புகை மூட்டம், அதாவது வெடி வெடித்தாங்கல்ல அந்த புகை மூட்டம் ஃபுல்லாக வந்துருச்சு. அதோட மலை மேகம் வந்து இருந்தனால கொடைக்கானல், மூணாறு, ஊட்டி இந்த மாதிரி போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. லைட்டு எரியிறதுனால உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுது. இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்த்தாப்புல வர்றவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து புகை மூட்டம் இருந்துச்சு. பனிமூட்டமும் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா மழை மேகம் இருந்தனால அந்த புகையெல்லாம் வெளியேற முடியாமல் ரொம்ப வந்து ஃபுல்லாக வந்து மூச்சு முட்டுற அளவுக்கு வந்து புகை இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கள் ஊருக்கும் நாங்கள் வந்துட்டோம். நான் வந்து லைவ் வீடியோவும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த புகை மூட்டம் ஃபுல்லாக லைவாகவே நான் போட்டிருந்தேன். எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. வந்து அங்கேயும் வந்து ஃபுல்லாக வெடி வெடித்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து கிராமம் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு அமைதியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தோம்னா நைட்டே வந்து எல்லாருமே வந்து சமைச்சிட்டு கறிக்கடை எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பனில் தான் இருக்கும். எல்லாருமே வாங்கி சமைச்சிட்டு காலைல வெள்ளனே சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அங்கே வந்து எப்படின்னா காலைல எழுந்திரிச்சி இட்லி, சாம்பார், சட்னி, தோசை இந்த மாதிரிலாம் வச்சு வடையெல்லாம் சுட்டு சாப்பிட்ருவாங்க. மதியானத்துக்கு வந்து கறி எடுத்து இல்லை நாட்டுக்கோழி வீட்டில் இருந்தால் அதெல்லாம் எடுத்து அடித்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி தான் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் நைட்டு வந்தோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எல்லார் கையிலையுமே வெடியெல்லாம் கொடுத்து கம்மி மத்தாப்பு எல்லாமே கொடுத்து நாங்கள் வெடிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அவங்களும் வந்து வெடி வெடிக்க பயந்துக்கிட்டு அதெல்லாம் தொடாமல் தான் இருந்தாங்க. இப்போ நாங்கள் போனோன்னே ரொம்ப உற்சாகமாக அதெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து வெடிக்க விட்டு சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு என்னோட வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த தீபாவளி வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த வெடி வெடிக்கும் போது நான் வந்து செருப்பு போடாமல் வந்து வெடிச்சிட்டேன். அப்போ சின்னதாக வந்து சங்கு சக்கரத்துலேருந்து நெருப்பு இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து என் காலில் வந்து சுட்டுருச்சு. எல்லோரும் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சேஃப்டியாக வந்து நீங்கள் வெடியெல்லாம் வெடிங்க. காலில் செருப்பு வந்து போட்டுக்கோங்க. கம்மி மத்தாப்பெல்லாம் பற்ற வைக்கும்போது வாளியில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த நெருப்பை வந்து போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம தரையில் போட்டோம் அப்படின்னா அதை மிதிச்சிட்டாங்கனாலும் கண்டிப்பாக கால் வந்து வெந்து போயிடும், ரொம்ப வலிக்கும். நீங்கள் அப்படி வந்து செஞ்சுருங்க. மாமா என்னமோ எப்பா நானும் பிடிச்சுக்கிறேன்ப்பா. டபுள் ஷாட் செருப்பு போட்டுக்கப்பா. சாப்பிட்டு பீடா விடுங்க. எனக்கு ஒன்று கொண்டா. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி மத்தாப்பெல்லாம் போடுறத பார்த்துட்டு பிள்ளையாருக்கும் வந்து ஒரு மத்தாப்பு வந்து நாங்கள் வச்சுட்டோம். பிள்ளையார் கோயிலில் போயிட்டு அவரும் வந்து அழகாக மத்தாப்பு வந்து அவரும் பிடிச்சிட்டு தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. துணி பாத்து